ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கேரளா ஸ்டைலில் பழம் பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பழம் பொரி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஏன்னா நேந்திரப்பழம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நான் இன்றைக்கி 3 நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ரொம்பையும் தின்னாக இல்லாமல் ஓரளவு இந்த திக்னஸோடு நம்ம கட் பண்ணியிருக்கோம். நம்ம பஜ்ஜிக்கெலாம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் திக்காக தான் கட் பண்ணிக்கணும். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேந்திரம்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, கூடவே 1 பிஞ்ச் அளவு சோடா உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர். இல்லை அப்படின்னா நான் ஃபுட் கலர் வேண்டாம், அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, நல்லா கட்டியாக இருக்கணும் மாவு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நம்ம நேந்திரம் பழத்தெல்லாம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒன்றொன்னா போடும்போது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா டபுள் சைடு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.